திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆடினாயினரு நெய்யொடு பால் தயிர் அந்தனாத சிற்றம்பலம் நாடினாயிடம் நறுங்குன்றை நயந்தவனே பாடினாய் மறையொடு பல்கீதமும் பல்சடை பனிக்கால் கதிர்வெண்கள் சூடினாய் அருளாய் சுருங்ககம் தொல்வினையே. திருச்சிற்றம்பலம். திருக்கோவையார் நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2வது நாள். இந்த திருக்கோவையார்ல 25 கிளவி கொத்துக்கள், அதாவது அதிகாரங்கள் என்று சொல்லப்படும் 25 கிளவி கொத்துக்கள் இருக்குது. அதுல 1 முதல் 18 வரை உள்ள கிளவி கொத்துக்களை சொல்லுறது களவியல். களவியல் என்ற தலைப்பில் 1 முதல் 18 வரை உள்ள கொத்துக்கள் இருக்கு. அதில் நாங்கள் முதலாம் நாள் ஐயம் முதலாவது கொத்து, முதலாவது கொத்து காட்சி, 2வது கொத்து ஐயம், 3வது கொத்து தெளிதல், பிறகு நயப்பு, பிறகு உட்கோள் என்று படிச்சுட்டு இன்றைக்கு 6வது கொத்து தெய்வத்தை இல்லை, இந்த களவியல் என்றது தான் ஒரு கொத்து. அதில் 18 இருக்குது. அப்போ அந்த 18 கொத்துக்கள்ல இன்றைக்கு 6வது கொத்து தெய்வத்தை மகிழ்தல் என்று படிக்க போகிறோம். அப்போ நாங்கள் எல்லாமே 25 கொத்தில 400 பாட்டுக்கள் படிக்க போகிறோம். 400 பாட்டுக்கள். அது அந்த அடிப்படை தெரியணுமென்றதுக்காண்டி ஒரு சொன்னேன் நான், அந்த விளக்கம் இருக்கணுமென்றதுக்காண்டி. இப்போ 6வது தெய்வத்தை மகிழ்தல். தெய்வத்தை மகிழ்தல் என்பது உட்கொண்டு நின்று என்னிடத்து விருப்பத்தை இவளை தந்த தெய்வத்தை அல்லது வேறொரு தெய்வத்தை யான் வியவேன் என தெய்வத்தை மகிழ்ந்து கூறான் இட்டல். வளை பயில் கீழ்கடல் நின்றிட மேல்கடல் வானுகத்தின் துளைவழி நேர்களி கோத்தெனக் தில்லை தொல்லோன் கைலை கிளைவையின் நீக்கி இக்கண்டை அக்கண்ணியை கொண்டு தந்த விளைவை அல்லாள் வியவேன் நயவேன் தெய்வம் மிக்கனவே. இது இந்த ஒவ்வொரு பாடல்களும் கட்டளை கலித்துறையில அமைந்தது. அப்ப அதுல இதுதான் இப்ப வளை பயில்கள் நடை நின்ற இதை சொல்றது சீரண்டு, மேல்கடல் வானுகத்தின் இது சொல்றது ஒரு வரி. இந்த 2ஐயும் சேர்த்து இதெல்லாம் 5 சீர் இருக்கும். அப்ப துளைவயல்ன்றது 2வது வரி. அதையும் நல்ல அழகா முன்னுக்கு சொல்லி தந்தவ, முன்னுக்கு விளக்கத்துல எல்லாம் இருந்தது. அப்ப அதையும் இதண்டோனும், அதையும் நாங்கள் மனதில் வைக்கணும். அப்பதான் இந்த பாட்டுகள் படிக்க எங்களுக்கு விளங்கும். கொழு என்று சொன்ன ஒரு நாங்கள் ஒப்புவமை இந்த பாட்டுக்குரிய இதுல தந்திருக்குது. அப்ப அன்ன மென்னடை அறிவையை தந்த மன்னிருந்தெய்வத்தை மகிழ்ந்து உரைத்தது. இதன் பொருள் அன்னத்தின் நடைய போன்ற மதுர நடையினை உடைய நாயகியை கூட்டின நிலை பெற்ற தெய்வத்தை மகிழ்ந்து சொன்னது. தெளிவுரை: சங்கு செறிந்த கீழை சமுத்திரத்தினின்று களியை போக்கிட மேலை கடலில் போகட்ட பெரிய நுகத்தின் துளையிடத்தில் அத்துளை கோத்த களி சென்று கோப்புண்டாற்போல பெரும்பெற்ற புலியூருக்கு பழையவனாய முதலியாருடைய சிறீ கைலாய திருமலையின் ஆய கூட்டத்தாரிடத்து நின்றும் பிரித்து கண்டை போலின் நயந்த கண்ணினை உடையாளை நான் கண்டு கூடுவதாக கூட்டின இப்படிக்கு விளைந்த விளைவல்லாது கொண்டாடுவதில்லை, வேறு தெய்வங்களையும் விரும்புவது இல்லை. நிக்கிறீரா? நான் பெற மாட்டேன் என்று சொன்னீர். டைம் கிடைச்சிருக்கு. படியும் படி. ஓகே. திருச்சிற்றம்பலம்.
ம், புணர்ச்சி துணிதல். ம், புணர்ச்சி துணிதல் என்பது தெய்வத்தை மகிழா நின்றவன், இது நமக்கு தெய்வ புணர்ச்சி என ம், தன் நெஞ்சிற் சொல்லி அவளோடு புணரத் துணியா நிற்றல். ஏழுடையான் பொழில் எட்டுடையான் புயம் என்னை முன் ஆள் உடையான் புலியூர் அன்னபொன் இவ் உயர் பொழில் ஆக சூளுடை ஆயத்தை நீக்கும் விதித்துணையாமனே யாளுடையார் மனம் கான் அணங்கு ஆய்வந்து அகப்பட்டதே. கொழு கொவ்வை செவ்வாய் கொடியிடை பேதையை தெய்வ புணர்ச்சி செம்மல் துணிந்தது. இதன் பொருள் கொவ்வை கனியொத்த சிவந்த வாயினையும் கொடி போலும் இடையினையும் உடைய நாயகியை கந்தர்வமணம் என்று நாயகன் அறுதியிட்டது. தெளிவுரை. புவியலுக்கும் உடையவன், 8 திக்கையும் திருக்கரங்களாக உடையவன், நான் தனக்கு அடிமை செய்வதற்கு முன் விதி உடையவன், சிதம்பரத்தை ஒத்த பொன் போன்றவளை இந்த உயர்ந்த மலையிடத்து சுற்றி பிரியாத ஆய கூட்டத்தாரிடத்தினின்றும் நீக்கின விதியே. துணையாகிய நெஞ்சமே, கந்தர்வ மனம் கைகூட ஒரு பெண்ணாக வந்து என் கைக்குள் சிக்கிக் கொண்டது. ம். ஆன்டி படியுங்க. ஆன்டிக்கு பிறகு சாரி, செல்வநாயகம்மா நிக்கிறீங்களா? செல்வநாயகம்மா, நிக்கிறா, மியூட்ல இருக்கிறா. ஹலோ, அன்மியூட் பண்ணுங்க. ஆன்டிக்கு பிறகு செல்வநாயகம்மா, செல்வநாயகம் அம்மாவுக்கு பிறகு ராஜலக்ஷ்மி, ராஜலக்ஷ்மி பிறகு தானா. ஓகே, ஆன்டி படியுங்க. கலவி உரைத்தல். 8 கலவி உரைத்தல். ம், கலவி உரைத்தல் என்பது தெய்வ புணர்ச்சி. புணர்ந்த தலைமகன் புணர்ச்சி இன்பத்து இயல்பு கூறா நிற்றல். ம், சொற்பால் அமுதிவள் யான் சுவை என்ன துணிந்திங்கனே நட்பால் விளைந்த வினை தெய்வம் தந்தின்று நான் இவளாம் பகுதி பொற்பார் அறிவார் புலியூர் புனிதன் பொதியில் வெற்பில் கற்பா வெற்பில் கற்பாவியவரை வாய்க்கடிது ஓட்ட களவாத்தே. கொழு குலைவேலவன் கொடியிடையோடு கலவி இன்பம் கட்டுரைத்தது. இதன் பொருள் விலங்குகளின் உயிரை வேட்ட வேலினை உடைய நாயகன் பொன்மருங்குலையுடைய நாயகியுடனே கூட்டத்தால் படும் இன்பம் இசையச் சொன்னது. தெளிவுரை. சொல்லு பகுதியில் அமுது இவள் யான் அதன் சுவையென்று சொல்லும்படி அறுதியிட்டபடியே நல்ல கூறுபாட்டை உடைய விதியாகிய தெய்வம் தந்தது. நான் என்றும் இவளென்றும் வேறுபட்ட இவ்வழகை யாராலோ அறியப்படும். பெரும்பற்ற புலியூரிலே உளனாகிய தூயவன் அவனுடைய பொதிய மலையில் கல்வாய்ந்த கன்ற மலையிடத்து காவலை நீக்கின களவகத்தே. நானன்று இவளன்று வேறுபட்ட இவ்வகை யாராலே அறியப்படும் என்ன ஓரீரும் ஒரு உடம்பாலும் இன்பம் அனுபவிக்க ஒண்ணாது என்று ஒரு 2 உடம்பானால் இவ்வாழ்க்கை யாராலே அறியப்படும். அனுபவிக்கின்ற நானே அறியும் இத்தனை என்றபடும். செல்வநாயகம்மா. இருவையின் ஒத்தல். இருவையின் ஒத்தல் என்பது புணராத முன்னின்ற வேட்கை அன்பு புணர்ந்த பின்பு அப்பெற்றியே நின்று வளர்ந்து சீறலால் தலைமகளை மகிழ்ந்து கூறா நிற்றல். உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் தில்லை சிற்றம்பலத்தொருத்தன் குணந்தான் வெளிப்பட்ட கொவ்வை செவ்வாயில் கொடியிடை தோள் புணர்ந்தால் புணரும் தொறும் பெரும் போகம் பின்னும் புதிதாய் மணந்தாள் பொறிகுடலாள் அல்குள் போல வளர்கின்றதே. கொழு ஆரா இன்பத்து அன்பு மீதூர வாரார் மொழியை மகிழ்ந்துரைத்தது. இதன் பொருள் அமையாத இன்பத்தால் அன்பு மிகுந்து செல்ல கச்சார்ந்த தனங்களை உடைய ஆளை விரும்பி சொன்னது. தெளிவுரை. தன்னை உணர்ந்தவர்களுக்கு உணர்வானவன், அத்தன்மை உணராதவர்க்கு அறியவன். பெரும்பற்ற புலியூரில் திருச்சிற்றம்பலத்தே உளனாகிய ஒப்பில்லாதவன்,
அவனுக்கு குணமாகிய சிவானந்த மகிமை வெளியிட்டாற் போல வெளிப்பட்ட கொவ்வைக்கனி போல சிவந்த வாயினியுடைய வஞ்சி கொடி போன்ற இடையினை உடைய இவளுடைய தோள்கள் கூடினால் கூடுந்தோறும் பெரிய போகமானது பின்னும் ஒரு காலைக்கு ஒரு கால் புதிதாய் மனம் செறிந்த அழகத்தினை உடையவள் அல்குலினது பெருமைக்கு ஓமை இல்லாதது போல இவ்வின்பத்துக்கு ஓமை இல்லாமல் பெருகா நின்றது. இது என்ன வியப்போ? கிளவி வேட்டல். இந்த திருக்கோவையார் 400 பாக்களை கொண்டது. சொல்லணி பொருளணி என்று அந்த தில்லை நாயகனை மட்டுமே தலைவனாக கொண்டு மறையவர் இத வேதம் என்று சொல்லுவினமாம், சிவஜோகத்தர் இது ஆகமம் என்று சொல்லுவினம், காமுகர் சொல்லுவினமாம் இத இன்ப நூலண்டு, தர்க்க நூலவர் சொல்லுவினமாம் இது எண்ணூலண்டு, தமிழ் புலவர் சொல்லுவினம் இது இலக்கண நூலண்டு. அதோட இந்த திருக்கோவையார் துகளறு போத நூலை ஒட்டி செல்வது. அதாவது துகளர் என்றா துகள் என்ற எங்களுக்கு தெரியும், அது இருளண்டானவம் அறுக்கிற ஒரு அறிவான நூல். இது அதுதான் துகளறு போதம். அதை கொத்ததா இருக்குமா இது. அப்ப இதை நாங்கள் என்ன தேவைக்கு படிக்கிறோம்? நாங்கள் ஒரு என்ன ஒரு ஆகமம் உண்டோ அப்படி ஒரு இலக்கண நூலண்டு தான் நாங்கள் இதை படிக்கிற முடிய எங்களுக்கு இந்த காம இன்ப நூலு நினைச்சு பார்க்காமல் நாங்கள் இறைவன் இறைவி என்ற இதில் வச்சு இறைவனும் ஆன்மாவும் என்ற நிலையில வச்சு பார்க்க எங்களுக்கு இது கூட விளக்கத்தை தரும். நான் எங்களோட ராஜலட்சுமி காண்டி இதுல சொல்ல வேண்டி வந்தது. ஓகே, ராஜலட்சுமி படிங்க. கிளவி வேட்டல். கிளவி வேட்டல் என்பது இருவையின் ஒத்து இன்புறா நின்ற தலைமைகள் உறுதல் முதலியாகிய 4 புணர்ச்சியும் பெற்று கண்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் 4 புலன்கள். செவிப்புணர்ச்சி கேட்டல் பெறாமையின் ஒரு சொல் வேட்டு வருந்தா நிற்றல். அளவியை யாக்கும் அறிவறியோன் இல்லை அம்பலம் போல் அளவியவான் கொங்கை வாழ் தடங் கண்ணுதல் மாமதியின் பிளவியில் இடை பேரமை தோலிது பெற்று என்றால் கிளவி என்றோ இனிக்கில்லையார் வாயில் கேட்கின்றதே. தொழு அன்னம் அன்னவள் அவயம் கண்டு மென்மொழி கேட்க விருப்புற்றது. இதன் பொருள் நடையால் அன்னத்தை ஒத்தவள் அவயத்தை பார்த்து மெல்லிய வார்த்தையினை கேட்கதாக விரும்பினது. தெளிவுரை தன்னுடைய திருவெல்லை யாவராலும் அறிதற்கு அறியவன் திரு அம்பலத்தை ஒத்த வளப்பத்தை உட்கொண்டிருந்தன. கனதனங்களும் பெரிய கண்களும் வால் போன்றிருந்தன. நெற்றியும் பாதிமதியும் இயல்பாய் இருந்தது. இடையும் மின் போன்றிருந்தது. பெரிய தொடர்களும் வேய்தாமை இருந்தன. அவயங்களின் இயல்புகள் இவையானால் அவர் வார்த்தையும் இவற்றுக்கு தக்கன அல்லவோ. திருச்சிற்றம்பலம். மாலினி நிக்கிறீங்களா? 7 பேர் நிக்கிறோம். வேற என்னதான்? சரி, படிங்க தானே. நலம்புனைந்துரைத்தல். நலம்புனைந்துரைத்தல் என்பது கிளவி வருந்த கண்ட தலைமகள் மூரன் முறுவல் செய்ய தலைமகன் அது பெற்று சொல்லாடமையான் உண்டாகிய வருத்தம் நீங்கி நுமது அகன்ற மருத நிலத்து குறிஞ்சி நிலத்து இவள் வாய் போல மணக்கும் ஆம்பற் பூக்கள் உளவோ என அந்நிலத்து வண்டோடு வினாவ நிற்றல். கூம்பலங்கைத்தலத்து அம்பர் என்போடு உருக குனிக்கும் பாம்பலம் காரப் பரந்தில்லை அம்பலம் பாடலரின் தேம்பலம் சிற்றிட இங்குவள் தீங்கனி வாய்கமலும் ஆம்பலம் போதுளவோ அழிகாள் நும் அகன்பனையே. கொழுகு கொங்குளையை புனை நலம் புகழ்ந்து அகங்கதிர்வோனோ அகங்கதிர்வேலோன் அயர் நீவு நீங்கியது. இதன் பொருள் அங்கதிர்வேலோன் அங்கதிர்வேலோன் அயர்வு நீங்கியது. இதன் பொருள் மிகுந்த ஆபரணங்களை உடையானை அவள் புனைந்து நலன்களை புகழ்ந்து
அழகிய ஒளியினையுள்ள வேலினை உடையவன் வருத்தம் அகன்றது. கூம்புதலை உடைத்தாகிய அழகிய கைத்தலங்களையுடைய அடியார் என்புகள் எல்லாம் கரைந்து உருகும்படி ஆடி அருளுகின்ற அரவு ஆபரண அலங்கார சிவன் அவனுடைய பெரும்பற்ற புலியூரில் திருவம்பலத்தை பாடமாட்டாதாராய் போல தளர்ச்சியுள்ள அழகிய சிற்றுடையினையுடைய இவளுடைய நெய்த்த நிறமுடைத்தாகிய கனிவாயைப் போல மணக்கும் ஆம்பற்பூவம் சிலவுண்டோ வண்டுகால் நும்முடைய அகன்ற மருது நிலத்துண்டாகிச் சொல்லுவீராக. பிரிவு உணர்த்தல். பிரிவு உணர்த்தல் என்பது ஐவகை புணர்ச்சியும் பெற்று புணர்வதன் முன்னும் புணர்ந்த பின்னும் ஒத்த அன்பினனாய், அதாவது தலைவனும் தலைவியும் ஒத்த அன்பினனாய் நின்ற தலைமகன் பிரியுமாறு என்னையெனில் இப்புணர்ச்சி நெடுங்காலம் செல்ல கடவதாக இருவரையும் கூட்டிய தெய்வம் தானே பிரியாமல் பிரிவிக்கும். அது பிரிவிக்குமாறு தலைமகன் தனது ஆதரவினால் நலம் பாராட்ட கேட்டு எம்பெருமான் முன் நின்று வாய் திறந்து பெரியதோர் நான் இன்மை செய்தேன் என தலைமகள் நாணி வருந்த அனுப்ப அது கண்டு இவள் வருந்துகின்றது யான் பிரிவேனாக நினைந்ததாக வேண்டும் என்று உட்கொண்டு அவளுக்கு தான் பிரிவின்மை கூறா நிற்றல். சிந்தாமணி தெள் கடல் அமிர்தம் தில்லையான் அருளாள் வந்தாளிகளப்படுமே மடமான் விளிமையிலே அந்தாமரை என்னமே நின்னை யான் அகன்று ஆற்றுவனோ சிந்தாகுலமுற்று என்னோ என்னை வாட்டம் திருத்துவதே. கொழு பனிவரல் அல்குலை பயிர் புறுத்தி பிணிமலர் தாரோன் பிரிவுணர்த்தியது. இதன் பொருள் பாம்பினது படத்தை ஒத்து மிக்க அல்குலை உடையாளை பயிலாத பொருளாகிய பிரிவுக்கு அருவருக்க பண்ணி கட்டப்பட்ட மாலை உடையவன் பிரிவு அறிவித்தது. சிந்தாமணி என்கின்ற வள்ளலும் தெளிந்த கடலில் உண்டாகிய அமுதமும் திரு அம்பலநாதன் திருவருளினால் இவை சிலர்க்கு உண்டானால் வேண்டா என்று இகழப்படுமோ. மெல்லிய மான் நோக்கம் போன்ற நோக்கினை உடையாய் சாயலாய் மயிலை ஒப்பாய் அழகிய தாமரைக்கண் வாழும் எண்ணமே உயிரினும் சிறந்த தில்லை இருதலை புள்ளியில் ஓர் உயிரென்ன யான் பிரிவாற்றேனோ சிந்தையானது கருத்தமுற்று ஏந்தான் என்னை நோய் செய்கிறது சொல்வாயாக. பருவரல் அறிதல். பருவரல் அறிதல் என்பது பிரிவின்மை கூற கேட்ட தலைமகள் பிரிவு என்பதும் ஒன்றொன்று போலும் என உட்கொண்டு முன் நாணினால் சென்று எய்தி வருத்தம் நீங்கி பெரியதோர் வருத்தம் எய்த அது கண்டு இவள் மேலும் மேலும் வருந்துகின்றது பிரிந்தால் கூடுதல் அரிதென்று நினைந்தோ. நெடும் பொழுது இவ்வாறு இருந்தால் அவ்விடத்து குடிப்பழியாம் என்று நினைந்தோ அறிகிலேன் என அவள் வருத்தம் அறியாமல். கோங்கின் பொலி அரும்பு கொங்கை பங்கன் குறுகலர் ஊர் தீங்கில் புகச்செற்ற கொற்றவன் சிற்றம் பலம் அணையாள் நீங்கின் புணர்வு அரிது என்றோ நெடிது இங்கனே இருந்தால் ஆங்கு இற்பழியாம் எனவோ அறியேன் அயர்கின்றதே. கம்மியில் எடுங்க கமலா. கொழு பிரிவுணர்ந்த பெண்கொடி தன் பருவரலின் பரிசு நினைந்தது. இதன் பொருள் தன் பிரிவை அறிந்து பெண்ணுரு கொண்ட வள்ளி சாதக கொடியை போன்றவளுடைய துன்பத்தின் இயல்பை விசாரித்தது. தெளிவுரை. கோங்கினது பொலிவு பெற்ற அரும்பையொத்த திருமுறை தடங்களை உடைய ஈசுவதியாரை பக்கத்தில் உள்ளவன்
தன்னை வந்து சேராதவருடைய முப்புரங்களை தீங்காகிய புத்து சமயத்து புகுதலால் அளித்த வெற்றினை உடையவன் அவனுடைய திருச்சிற்றம்பலம் போன்றவள் பிரிந்தால் தன்னை கூடுதற்கு அரிதன்றோ. நெடும் பொழுது இங்கனம் தாழ்க்க இருந்தால் அவ்விடத்து, அதாவது ஆவது சுற்றத்தாரிடத்தும் அயலாரிடத்தும் அவ்விடத்துன்றது குடிப்பழியாம் என்றோ அருகிலே வருந்துகின்றது. அருட்குணம் 14வது அருட்குணம் உரைத்தல். அருட்குணம் உரைத்தல் என்பது இப்பழியாம் என்று நினைத்தோ என்று கூற கேட்ட தலைமகள் இது நம் தோழியரின் எல்லாம் கொள் என்று பிரிவு கொண்டு பிரிவாற்றாது வருந்தா நிற்ப அக்குறிப்பறிந்து அவள் பிரிவு உடம்படுவது காரணமாக தலைமகன் யாம் பிரிந்தோமாயின் பிரிவு இல்லை என தெய்வத்தின் அருள் கூறா நிற்றல். தேவரில் பெற்ற நம் செல்வ கடிவடி வாழ் திருவே யாவரின் பெற்றினி யார் சிதைப்பார் இமையாத முக்கண் மூவரின் பெற்றவர் சிற்றம்பலம் அணிமை பொலிவாய் பூஆரில் பெற்ற குழலி என்பாடி புலம்பதே இதன் பொருள் புலம்புவதே வாடி குழலி என்று வாடி புலம்புவதே. கொழு கூட்டிய தெய்வத்தின் அருட்குணம் வாட்டமின்மை வள்ளல் உரைத்தது. இதன் பொருள் தெய்வத்தின் அருளினது செய்திக்கு குறை விழாமை உரைத்தது. தெளிவுரை. தேவர் தரப்பெற்ற நம் செல்வம் உடைத்தாகிய மனத்தை அழகார்ந்த இலக்குமியை ஒப்பாய். இதனை அளித்தற்கு யாரிடத்திலோ பதம் பெற்று யாவராலோ அளிக்கலாம். இமையாத 3 திருநயனங்களும் சந்திரர் ஆதித்தர் அக்கினி தேவன் என்ற மூவராலே உடையவர். அவருடைய திருச்சிற்றம்பல் சூழ்ந்து சேர்ந்த பொழிலிடத்து பூவினால் துற்றவள் அழகத்தினை உடையளாய் எந்தன் மெலிந்து வருந்துகின்றது. என்ன அது என்ன பொருள் ஒருக்கா பார்ப்போம். அவருடைய திருச்சிற்றம்பலத்தை சூழ்ந்து சேர்ந்த பொழிலிடத்து பூவினால் துற்றவள் அழகத்தினை உடையாய். அழகன்றது கூந்தல் அழகவார் என்றான் மெலிந்து வருந்துகிறது. செல்வநாயம் இடம் அணித்து கூறி வற்புறுத்தல். இடம் அணித்து கூறி வற்புறுத்தல் என்பது அருட்குணம் உரைத்து வற்புறுத்தவும் ஆற்றாமை நீங்காத தலைமகட்டு நும்மூர் இடத்திற்கு எம்மூரிடம் இத்தன்மைத்து என தன் ஊரின் அணிமை கூறி வற்புறுத்தான் இட்டல். வருங்குன்றம் ஒன்றுரித்தோன் தில்லை அம்பலவன் அம்பலவன் மலையத்து இருங்குன்றவாணர் இளங்கொடியே இடரெய்தல் எம்மூர் பருங்குன்ற மாளிகை நுண்கலப்ப தொழிபாய நும்மோர் கருங்குன்றம் வெண்ணிறக் கஞ்சுகம் ஏக்கும் கனங்கையே. கொடு மடவரலை வற்புறுத்தி இடம் அணித்து என்று அவன் இயம்பியது. இதன் பொருள் மடப்பத்தை வெற்றியாக உடையவளை வலியுறுத்தி உள்ள இடத்துக்கு உங்களிடத்துக்கு எங்களிடம் அந்நியது என்று நாயகன் சொன்னது. தெளிவுரை. திசிகளின் யாகத்தில் தோன்றி மலைகால் படைத்தாற் போல மேல் வருகின்ற யானையை உரித்தவன் பெரும்பெற்ற புலியூர் புலனாகிய திரு அம்பலநாதன் வர இடத்து பெரிய மலைக்கு கர்த்தாவாகிய புறமானர்க்கு மகளாகிய வஞ்சி கொம்போ துக்கிக்க வேண்டா. எங்கள் ஊர் பெரிய குன்றத்தை ஒத்த மாளிகைகளில் நுண்ணிய வெண் சாந்தொளி பறக்க உங்கள் ஊர் கரிய குன்றத்துக்கு இட்ட வெள்ளை நிற சடியை ஒக்கும் கனத்த குலையினை உடையாய் வருந்தாதே என்றது. ராஜலட்சுமி. ஆடு இடத்து உய்த்தல். ஆடிட உய்த்தல் என்பது அனிமை கூறி அகலா நின்றவன் இனி நீ முற்பட்டு விளையாடு யான் இங்ஙனம் போய் அங்ஙனம் வாரா நின்றேன் என அவளை ஆடிடத்து செலுத்தா நிற்றல். தெளிவளர்வான் சிலை செங்கனி வெண் முத்தம் திங்களின் வாய்ந்து அலிவளர் வள்ளி அன்னமாய் முன்னி
யாடி பிஞ்ஞான் அளவா ஒளிர் வல்லை தில்லை ஒருவன் கையிலாயே உகுபு பெருந்தேன் துணிவர சாரல் கரந்துஞன வந்து தோன்றுவனே கொள்ளு வன்புறையின் வற்புறுத்தி அன்புற மொழியே அகன்றது. இதன் வலியுறுத்தல் வார்த்தைகளால் வலியுறுத்தி விரும்பத்தக்க வார்த்தையினை உடையால் அருகில் என்று நீக்கியது. தெளிவுரை: நான் முன்பு சொன்ன வார்த்தைகளுக்கு தெளிவாயாக கால் நிமிர்ந்த பெரிய சிலைகளையும் சிவந்த கொவ்வை கனியையும் வெண்மையுடைய முத்து நிறையினையும் ஒரு திங்களிடத்தை வாய்க்கக் கண்டு வண்டு சாதிகள் மிக்க வல்லிகாரத்தை ஒப்பாய் முற்பட்டு விளையாடுவாயாக. அதற்கு பின்னே நான் அளவிடப்படாத ஒளியாயுள்ளவன், மிக்க பெரும்பூர் புலியிலே ஒப்பில்லாதவன், அவனுடைய ஸ்ரீ கைலாயத்தில் உகானின்ற பெரிய தேன் துளிகளால் மிகுந்த வரைச்சாரலிடத்து ஒலித்து ஒரு பக்கத்திலே வந்து தோன்றக்கடவே. திருச்சிற்றம்பலம். அருமை அறிதல். அருமை அறிதல் என்பது ஆடிடத்து வித்து அகலா நின்றவன் ஆய வெள்ளத்தையும் அவ்விடத்தையும் நோக்கி இவளை யான் எய்தினேன் என்பது மாயமோ கனவோ இன்னதென்று அறியேன். இனி இவள் நமக்கு எதற்கு அரியவள் என எய்தற்கு அரியவள் என அவளது அருமை அறிந்து வருந்தான் இட்டல். புணர்போன் நிலனும் விசும்பும் பொறுப்பந்தன் பூங்கழலின் துணர்போதெனக் கணியா உனக்குந்தொல்லோன் தில்லை சூழ் பொழில்வாய் இணர்போது அணிகுழல் இளைதன் நேர்மை என்றால் புணர்போகனவோ புரிதோ அறியேன் புகுந்ததுவே. கொழு சுற்றமும் இடனும் சூழலும் நோக்கி மற்றவள் அருமை அறிந்தது. இதன் பொருள் ஆயக்கூடத்தாரை மடமாவார் போவதற்கு அரிய இடத்தையும் சூழ்ந்த பொழிலையும் பார்த்து மற்றந்த நாயகியுடைய அருமையை நாயகன் அறிதல். தெளிவுரை: பூமியையும் ஆகாயத்தையும் மலைகளையும் படைக்கின்றவன் தன் பொலிவினை உடையதாக்கிய ஸ்ரீ பாதங்களாகிய இணையொத்த பூக்களை என் முடிவுக்கு அணியாக தொல்லையோ அவனுடைய பெரும் பெற்ற புலியூரை சூழ்ந்த பொலிவிடத்தை பொலிந்தும் பூவணிந்த பூந்தலையுடைய நாயை தன்னை பெரும்பெற்ற புலியுரை சூழ்ந்த பொலியிடத்தே கொத்துப்பூ அணிந்த கீழே வந்துட்டு கொத்துப்பூ அணிந்த கூந்தலுடைய நாயை தன்னை இத்தன்மையாயிருந்தது. ஆனபோது நாம் மாயமோ தரிசனம் கண்டமோ அன்றி நாம் அறியாதன சிலவோ அவருடைய கூடின பின்பு தோன்றினது இப்படி என்றும் அறியலேன் இல்லை. இன்னபடி என்று அறியலேன் இல்லை. பாங்கியை அறிதல். பாங்கியை அறிதல் என்பது அருமை அறிந்து வருந்தான் என்ற தலைமகன் ஆயத்தோடு செல்லான் என்ற தலைமைகளை நோக்க அந்நிலைமைக்கண் அவளும் இப்புணர்ச்சி இவளுக்கு புலனாங்கொள்ளோ என உட்கொண்டு எல்லாரையும் போலன்றி தன் காதல் தோழியை பற்கால் கடைக்கண்ணால் பார்க்க கண்டு இவள் போலும் இவற்கு சிறந்தாள் இதுவும் எனக்கோர் சேர்வாம் என உட்கொண்டு அவள் காதல் தோழியை அறியானிட்ட. உயிரொன்று உளமும் ஒன்று ஒன்றே சிறப்பு இவற்கு என்னோடு என்ன பயில்கின்ற சென்று செவியுற நீள்படை கண்கள் விண்பாய்ச் செயிர் ஒன்று முப்புறம் செற்றவன் தில்லைச் சிற்றம்பலத்து பயில்கின்ற கூத்தன் அருளெனலாகும் பணிமொழிக்கே. கொழு கடல்புரை ஆயத்து காதல் தோழியை மடவரல் காட்ட மன்னன் அறிந்தது. இதன் பொருள் கடலையொத்த ஆய கூட்டத்தாரிடத்து அன்புடைய தோழியை மடப்பத்தை உடையவள் காட்ட நாயகன் அறிந்தது. தெளிவுரை: விசும்புடத்து குற்றமுடைய 3 புறத்தை அளித்தவன் எல்லாருக்கும் தெரியும். பெரும்பெற்ற புலியூர் திரு அம்பலத்தை ஆடியருகின்ற திருக்கூத்தை உடையவன். அவனுடைய திருவருளென்று சொல்லானிக்கின்ற தாழ்ந்த வார்த்தையை உடையாளுக்கு காதை மோதி நீண்ட வேல் போலும் கண்கள்
எனக்கும் இவளுக்கும் உயிரொன்று, இவளுடைய கருத்தும் ஒன்றுபட்டு இருக்கும். உடன் பயில்கின்ற இருவருக்கும் மாத பிதாக்களால் செய்யப்படும் சிறப்புகளும் ஒன்றுபட்டிருக்கும். அதனால் இவளே தலைவிக்கு சிறந்தவள் போலும் என உட்கண்டாள். இதோட அதை முடிச்சு விடுங்க. இயற்கை புணர்ச்சி முற்றிட்டு. இனி இரண்டாம் இப்ப முதலாவது அதிகாரத்துல 18 விடயங்கள் வந்தது. காட்சி, ஐயம், தெளிதல் என்கின்ற 18 விடயங்கள் வந்தது. அந்த 18 விடயம் இப்ப நாங்கள் முதலாம் அதிகாரம் முடிச்சிட்டோம். 25 அதிகாரம், 25 கிளவி கொத்தில ஒரு கிளவி கொத்து முடிச்சிருக்கிறோம். ஆனா பாட்டுக்கள் மாத்திரம் 18 400 பாட்டுல 18 பாட்டுக்கள் முடிஞ்சிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி கொண்டு போனா கொஞ்சம் எங்களுக்கு அடிப்படை தெரிய வரும். இரண்டாம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் பாட்கட்கூட்டம். இனி பாங்கட்கூட்டம் வருமாறு. தெய்வ புணர்ச்சி புணர்ந்த தலைவன் திரண்டு வரைதல் தலை திரளாயினன் தன் பாங்கனான் ஆதல் இடந்தலைப்பட்டான் ஆதல் இரண்டனல் ஒன்றால் சென்றெய்தல் முறைமை என்ப அவற்றுள் பாங்கற் கூட்டமாவது. திருப்பி வாசிக்க போறது. இப்ப 30 பாட்டுக்கள் வரப்போகுது இரண்டாவது அதிகாரத்துல. முதலாவது போடுங்க கமல். நான் போட போறேன். முதலாவது அதிகாரத்துல எத்தனை பாட்டு வந்தது? 18. இதுல 30 வரப்போகுது. ஒருக்கா போடுங்க வாரன். பாங்கற்கூட்டம் வருமாறு. பாங்கற்கூட்டம் அப்படி தெய்வ புணர்ச்சி புணர்ந்த தலைவன் தெரிண்டு வரைதல் தலை திரளாயின் தன் பாங்கனான் ஆதல் இடந்தலைப்பட்டான் ஆதல் பாங்கனாதல் இடந்தலைப்பட்டான் ஆதல் இரண்டனுள் ஒன்றால் சென்றெய்தல் முறைமை என்ப அவற்றுள் பாங்கற்கூட்டமாவது. இதுல 3 பிரிவுகள் இருக்கு. ஓகேயா? பாங்கனண்டா என்ன? பாங்கன் நண்பனார். பார்ப்பன பாங்கன் சூத்திர பாங்கன் 2 இருக்கு. அதுவும் தோழன், அவற்ற தோழன். பார்ப்பன பாங்கன் சூத்திர பாங்கன் 2 இருக்கு. அதுல இளைஞர் 2 இருக்கு. அது பாங்கன் எங்களுக்கு இப்ப தெரிஞ்சா காணும். 2 பேர் இருக்கணும். அதுல பிராமணரோடு சேர்ந்தவை பிராமண தோழன், சூத்திரரோடு சேர்ந்தவை அப்படித்தான். சரியா. பாங்கனை நினைதல் பாங்கன் வினாதல் உற்றது உரைத்தல் களறி உரைத்தல் களற்றெதிர் மறுத்தல் கவன்றுரைத்தல் வெளி அழிவுரைத்தல் விதியோடு வெறுத்தல் பாங்கன் நுந்துரைத்தல் இயலிடங் கேட்டல் இயலிடங் கூறல் வற்புறுத்தல் குறிவழி சேரல் குறிவழி காண்டல் தலைவனை வியந்துரைத்தல் கண்டமை கூறல் செவ்வி செப்பல் அவ்விடத்து ஏகல் மின்னடை மெலிதல் பொழில் கண்டு மகிழ்தல் உயிரென வியத்தல் தளர்வகன்று உரைத்தல் மொழிபெற வருந்தல் நாணி கண் புதைத்தல் கண் புதைக்க வருந்தல் நான் விட வருந்தல் மெருங்கணைதல் இன்றியமையாமை கூறல் ஆயத்து உயித்தல் நின்று வருந்தல். இவ்வளவு பாட்டும் வரப்போது எங்களுக்கு. பாங்கனை நினைத்தல். பாங்கனை நினைதல் என்பது தெய்வ புணர்ச்சி. அது இறுதி கண் சென்று எய்துதற்கு அருமை நினைந்து வருந்தான் என்ற தலைமகள் அவள் கண்ணால் அறியப்பட்ட காதல் தோழியை நயந்து இவள் அவற்கு சிறந்த துணையன்றே. அத்துணை எனக்கு சிறந்தாள் அல்லல். எனக்கு சிறந்தானை கண்டு இப்பெருசு உரைத்தால் பின்னவளை சென்றெய்த குறையில்லை என தன் காதற் பாங்கனை நினையா நிற்றல். பூங்கணையார் புனல் தென்புலி ஊர் புரிந்து அம்பலத்துள் ஆங்கனை ஆண்டு கொண்டாடும் பிரானடித்தாமரைக்கே பாங்கனையான் அன்ன பண்பனைக் கண்டு இப்பெருசுரைத்தால் ஈங்கனை யார் தடுப்பார் மடப்பாவையை எய்துதற்கே. பொழு எய்துதற்கு அருமை ஏழையில் தோன்ற பையில் உற்றவன் பாங்கனை நினைந்தது. இதன் பொருள் கூடுதற்கு அரியபடி நாயக இடத்தை தோன்ற அதனால் கிளேசமுற்ற தோழனை நினைந்தது. தெளிவுரை. பொலிவையும் ஆரவரத்தையும் உடைத்தாக நிறைந்த நீராலே சூழப்பட்ட தெற்கு திருப்பதியாய் இருந்துள்ள பெரும்பெற்ற பொலியூரில் திருவம்பலத்திடத்தே
அப்படியே என்னை அடிமை கொண்டு விரும்பி ஆடுகின்ற சுவாமி அவனுடைய திருவடி தாமரைகளில் சார்புள்ளவனை, எனக்கு என்னையொத்த செய்தி உடையவனை அவனைக் கண்டு இங்கும் புகுந்தபடியை சொன்னல் இவ்விடத்து என்னை யாராலே தகைப்படும். ம், மடப்பம் உடைத்தாய ஓவியம் போன்ற இவளை கூடும் இடத்து. ம், ம். நன்றி படிங்க. பாங்கன் வினாதல் தோழன் வினாவுதலாம். ம், பாங்கன் வினாதல் என்பது தன்னெண்ணத்து வரான் என்ற தலைமகனை தான் எதிர்பட்டு அடியிற்கொண்டு முடிகாரன் நோக்கி, நின்னுடைய தோள்கள் மெலிந்து நீ இவ்வாறு ஆனதற்கு காரணம் என்ன என்று பாங்கன் துற்று வினாவ நிற்றல். அந்த தோழி தோழி என்றதுதான் இருக்குது ஒழிய தோழன் என்று இல்ல, பாங்கன் என்று தான் கதை கொண்டு நாங்கள். பாங்கன் என்ற ஆண்பால் இல்லோ, அதானே அதான் பாங்கன் என்று தான் கதை கொணும். அங்க தோழன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லை. தோழி என்று பெண்பாளுக்கு வரும் ஒழிய அங்க தோழன் என்று வராது, பாங்கன் என்று தான் வரும். நண்பன். உங்களுக்கு அந்த விளக்கம் இருந்தா சரி, தோழன் என்ற விளக்கம் இருந்தா சரி. அங்க தோழன் என்று இல்ல, அந்த நாட்கள்ல காதல ஒரு தோழன் மூலம் தானே தெரிவிக்கப்படுறது. பாங்கன் என்றே பாவிப்பான், அந்த தோழன் என்றதை பாவிக்காம பாங்கன் என்றே பாவிப்பான். முன்பு அவ கேட்கிறார் என்னண்டு அந்த ஏன் மெலிஞ்சிருக்கிறான்னு கேட்கறதுக்கு அவக்கு இதா இருக்கு. பாங்கன் மூலம் தான் அதை வெளிப்படுத்த பார்க்க. சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்து என் சிந்தை உள்ளும் உறைவான உயர் மதில் கூடலின் ஆய்ந்த உன் தீன் தமிழன் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி ஏழிசை சூழல் புக்கோ இறைவா அதடவரை தோள்கொன் தோற்கென்கோலாம் பூந்து எய்தியதே கொழு கலிக்கெழு திரள் தோல் மெலிவது கண்ட இன்னுயிர் பாங்கன் மன்னனை வினாவியது. அவர் இந்த காதலால தோல் எல்லாம் மெலிஞ்சிருக்காம், அதை அவர் வினாவுறாராம். இதன் பொருள் புகழார்வம் பொருந்தின் தோள்கள் இழைத்து கண்டு இனிதாகிய சீவனை ஒத்த தோழன் நாயகனை கேட்டது. அந்த உற்ற நண்பன் சீவனை ஒத்த ஆறுவி தோழன், சீவன் என்ற உயிருக்கு உயிரான தோழன் நாயகனை கேட்டதா. தெளிவுரை: வான நீரால் ஊரைச் சுற்றி செய்யப்பட்ட மிகச் செல்வம் பொருந்தின தில்லை சிற்றம்பலத்திலும் என்னுடைய மனமாகிய தூய்தலனாவிடத்தும் இவ்விரண்டினும் ஒக்க உறைபவன். அவன் உயர்ந்த மதிலால் சூழப்பட்ட திருவாலவாயின்றிருந்து ஆராய்ந்த அகம்புறமும் ஆய்ந்தாயோ. அதுவல்லாதாகில் ஏழை சூழ்ச்சியாகிய பாடலும் ஏழிசை சூழ்ச்சியாகிய பாடலும் ஆய்ந்தாய்களோ. சுவாமி, உன்னுடைய பெருவரை நியத்த தோளுக்கு என்னதான் வந்துட்டது? ஏன் இப்படி தோளால மெலிஞ்சு போனான்னு கேட்கிறார். அவர் காதல் வாய்ப்பட்டு மெலிஞ்சிருக்கிறார். இவருக்கு விளங்க எல்லி ஏன் இப்படி மெலிஞ்சான்னு கேட்கிறார். வாங்க. உற்றது உரைத்தல் என்பது எதிர்பட்டு வினவான் என்ற பாங்கனுக்கு நெருநலை நாள் கைலை பொழில் கண் சென்றேன். அவ்விடத்து ஒரு சிற்றிடை சிறுமான் வெளிக்குறத்தியால் இவ்வாறு ஆயினேன் என தனக்குற்றது கூறா நிற்றல். இதுல இந்த கூறா நிற்றல் அப்படி வந்தா கூறி நிற்றல் என்றுதான் கோம்பிக்கு ஒதுங்கியே ஆமஞ்சை குஞ்சரம் போலிழைக்கும் பாம்பை பிடித்து படங்கிழித்து ஆங்க பனைமுலைக்கே தேம்பல் துடியிடை மான்மட நோக்கி தில்லை சிவந்தாள் ஆம்பொன் சிவந்தாள் ஆம்பொன் தடமலர் சூடும் என் ஆற்றல் அகற்றியதே. கொழு மற்றவன் வினவ உற்றது உரைத்தது. இதன் பொருள் வருந்தியதற்கு காரணத்தை பாங்கன் வினவ தலைவன் தலைவிபால் தனக்குற்றதை கூறியது. தெளிவுரை: மானின் மென் தின்ற நோக்கத்தினை உடையவளுடைய அந்த பனைத்த தனங்களில் புரை ஆற்றாது தேம்புதலை உடைத்தாய தமருகம் ஒத்த இடையானது திரு அம்பலநாதனுடைய பாதங்களாகிய அழகிய பெரிய மலர்களை சூட்டவல்ல என் வலிமையை அளித்தது. பச்சோந்திக்கு பயப்பட்டு ஒதுங்கி புறப்பட்டு இறை கவரமாட்டா மயில்
யானையை கோட் செய்து கொல்ல வல்ல பாம்பினை பிடித்து அதனுடைய படத்தை கிழித்ததோடு ஒக்கும். ம். இது ஒரு விளக்கி விடுங்க, எனக்கு இருக்கா? இல்ல எங்களுக்கு நீங்கள் தான் விளக்க வேணும், அந்த இடத்துக்கு விளக்கம் இல்ல. இல்ல அதுல வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, ம். அதுல என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, அந்த இவர் வந்து இப்ப தலைவனை பற்றி ஏன் தோழன் வினா வர்றாரு என்ன அது சரி. வினவைக்குள்ள இது வந்து சிவன் கதையத்தான் இதுல கொண்டு வரையினா. ம். அது இல்ல நான் கேட்கிறேன், அந்த உதாரணம் மட்டும் விளக்கினா காணும். எது? பச்சோந்திக்கு பயப்பட்டு ஒதுங்கி புறப்பட்டு இறை கவர மாட்டாத மயில் அதனால அந்த யானையை கோட் செய்து கொல்ல வல்ல பாம்பை பிடித்து அதனுடைய அதுல படத்தை இரண்டாவ கேக்குறா, பச்சோந்திக்கு பயப்பட்டு ஒதுங்கி பச்சோந்திக்கு பயப்பட்டவர் இந்த காதல்ன்ற உத்வேகத்தில பாம்பை பிடித்து படத்தை கிழிக்கிறாரா. அவ்வளவு ஆண்டி சொன்னது சரி. ம். அவ்வளவுக்கு வீரம் வந்துட்டாரு. வீரம் வந்துடுது. பச்சோந்திக்கு பயப்பட்டவர், பச்சோந்திக்கு அப்படி வரை இல்ல. பயப்பட்டவர் பாம்பை பிடிச்சு படத்தை கிழிக்கிறாராம். அவ்வளவு வீரம் வந்துடுது, காதல்ன்ற உத்வேகம் வந்துட்டுதான். இல்ல, சரி, அப்படி இல்ல. அவ்வளவுதான். அங்க மேல ஒரு வருந்தியது காரணம், வருந்தனதுக்கான காரணம் சொல்லிக்க அவர் காரணம் தான் சொல்றார். ம். அதுல ஒரு சின்ன எழுத்து அந்த துக்கத்துக்கான எந்த ஒரு கட்டமும் இல்ல. அவர் மெலிஞ்சு போய் இருக்கிறார், துக்கத்துல இருக்கிறார். அந்த ஒரு கட்டத்துல அவர் அந்த இந்த உதாரணம் வந்து இதுல 4 வருது இல்ல, பச்சோந்தி வருது, மயில் வருது, யானை வருது, அதான் சரி சரி. 4 விஷயம் வருது. மானில் மென் தொன்ற ஆண்டி பொறுங்க, அவ சொன்னா அப்புறம் சொல்லுங்க. அவ ஏதோ சொல்றா, சொல்லுங்க. அதுல 4 பிராணிகள் வருது. 4 இந்த இதுவும் ஒன்றுக்கு பயந்து, பச்சோந்திக்கு பயந்து ஒதுங்கி புறப்பட்டு தன்னுடைய இரைய கவர மாட்டாமல் நிக்கிற மயில் யானையிட்ட போய் கேட்டு அந்த கொல்ல வந்த பாம்பை பிடிச்சு அதனுடைய இடத்தை கிழிச்சு அந்த பாம்பை கண்டு பயந்தபடியே அதை கிளியாண்ட அந்த ஒரு ஆளுன்னு உதவியை பெற்றுக் கொள்ற மாதிரி இந்த இவர் தன்னுடைய நண்பன்ட்டே அந்த உதவி தன்னுடைய வருத்தத்தை தீர்க்கிறதுக்கான உதவியை பெற்றுக் கொண்ட மாதிரி தான் அந்த பாடல் இருக்கிற போல இருக்கு. இப்படி இருந்த நான், இப்படிப்பட்ட நான் இன்றைக்கு இப்படி வந்துட்டேன். ராஜலட்சுமி களிறு உரைத்தல். களறி உரைத்தல். களறி உரைத்தல் என்பது உற்றது உரைப்பை கெட்ட பாங்கன் இவன் தலைமை பாட்டிற்கு போதாதென உட்கொண்டு நீ ஒரு சிறு மான் விழிக்கு யான் இவ்வாறு ஆயினேன் என்றல் என் கற்பனைக்கு போதாது என கழறி கூறா நிற்றல். உலாம் வகை நம்மை உய்ய வந்து உளமாம் வகை நம்மை உய்ய வந்து ஆண்டு சென்று உம்பர் உய்ய களமாம் விடம் அமிர்து ஆக்கிய தில்லை தொல்லோன் கையிலை வளமாம் பொதும்பரின் வஞ்சித்து நின்றோர் வஞ்சிம் மருங்கள் இளமான் வீழ்த்ததென்றோ இன்றம் அண்ணல் இறங்கியதே கொலு வெற்பனத்தன் மெய்ப்பாங்கன் கற்பனையில் கழறியது. இதன் பொருள் அதுல வந்திருக்கணும் நின்றோர் வஞ்சி இம்மருங்குள் ஈனா வந்திருக்கணும். அதுக்கு கொழு வாசியும் கொலு வெற்பனைத்தன் மெய்ப்பாங்கன் கற்பனையில் கழறியது. இதன் பொருள் நாயகனை தன் மெய்யான தோழன் நெருங்கிச் சொல்லும் வார்த்தைகளால் மறுத்தது. தெளிவுரை: உள்ளோமாயும் இல்லோமாயும் பிறந்தும் இறந்தும் திரிகின்ற தம்மை எப்போதும் உள்ளோம் ஆம்படி பிழைக்கும்படி தானே வந்தாண்டு அடிமை கொண்டு தன்னிடத்தில் சென்று தேவர்கள் பிழைக்கும்படி கண்டத்தில் நிறைந்த விடத்தை திரு அமுதமாக கொண்ட பெரும்பொற்ற புலியூரில் பழையவன் அவனுடைய கைலாய வரையின் வளமுடைய தாய மாமர நெருக்கத்து இடத்தே துன்பம் செய்கின்ற வடிவை இன்பம் செய்கிற வடிவு போல் கறந்து நின்று வஞ்சிக் கொம்பினை ஒத்த இடையினை உடையால் ஒரு நோக்கத்தால் இளையமான் போல்வாள் பார்த்தாள் என்றோ இப்போது என்னுடைய நாயகன் வருந்தியது. களித்தெதிர் மறுத்தல் என்பது காதற்பாங்கன் களரவும் கீழானாய் பின்னும் வேட்கை பயத்தனாய் நின்று என்னால் காட்டப்பட்ட வடிவை நீ கண்டிலை. காட்டப்பட்டதில்லை, என்னால் காணப்பட்ட வடிவை நீ கண்டிலை. கண்டனையாயின் களிற்றாய் என்று
களராய் களராய் என்று அவனோடு மறுத்து உரைத்து வருந்தா நிற்றல். அங்க வச்சிருக்க இடத்துல சேணியிற் பொலி செம்பொன் மாளிகை சேணியிற் பொலி செம்பொன் மாளிகை தில்லை சிற்றம்பலத்து மாணிக்க கூத்தன் வடவான் கையிலை மயிலை மென்னும் பூணிற் பொலி கொங்கை ஆவியை ஓவிய பொற்கொழுந்தை காணிற் களரலையே கண்டிலை மெண்டோள் கரும்பினையே கொழு ஆங்கு இரண்ண பாங்கன் ஆங்கு உயிரன்ன பாங்கன் களர வளர்ந்தரு வெற்பன் உளந்தளர்ந்து உரைத்தது. இதன் பொருள் இவ்விடத்தை உயிரை நிகர்த்த தோழன் மறுத்து சொல்ல எல்லா வளப்பத்தினையும் தருகின்ற வரையினையுடையவன் மனஞ்சலித்து சொன்னது. தெளிவுரை அதிசூரத்தே பொலிந்து தோன்றுகின்ற செம்பன் மண்டங்களை உடைத்தாக்கிய பெரும்பற்ற புலியூரில் திருச்சிற்றம்பலத்தில் மாணிக்கம் போலும் அழகிய திருக்கூத்தினையுடையவன் அவனது வடக்கின் கண் உண்டாகிய கைலாயத்தின் மயிலின் சாயலை ஒப்பாளை நிலை பெற்ற ஆபரணங்களால் சிறந்த முலைகளையுடைய என் உயிரை ஒப்பாளை சித்திரமாக பொன்னால் எழுதிய வள்ளி சாதம் போல் வாழை கண்டாயாகில் இங்கனே போல் வாழை வள்ளி சாதம் போல் வாழை கண்டாளை சாதம் பொன்னால் எழுதிய வள்ளி அப்படி எடுத்தீங்கன்னா தான் வரும். நல்லா இருக்கு. வள்ளி சாதம் போல் வாழை கண்டால் ஆகியில் எங்கனே வெறுத்து சொல்ல மாட்டாய். மெல்லிய தோள்களை உடையவளாய் அக்கரும்பை ஒப்பாளை கண்டிலை கான் ஆனபடியால் சொன்னாய் இத்தனை. கவன்று உரைத்தல் என்பது மறுத்துரைத்து வருந்தா நிற்ப கண்ட பாங்கன் ஒரு காலத்தும் கலங்காத உள்ளம் இவ்வாறு கலங்குவதற்கு காரணம் என்னோவென தலைவனிடம் கூறானிற்ற. விலங்கலை கால் கொண்டு மேன்மேல் இடவின்னும் மண்ணும் முன்னீர் கலங்கலை சென்ற அன்று கலங்காய் கமல் கொன்றை துன்றும் அலங்களை சூழ்ந்த சிற்றம் பலத்தான் அருள் இல்லவர் போல் தலங்களை சென்றீதென்னோ வள்ளல் உள்ளம் துயர்கின்றதே. கொலைகளிட்டு அன்னல் குறை நயந்து உரைப்ப கலக்கஞ்செய்வாங்கன் கவன்று உரைத்தது. இதன் பொருள் கொலைத்தொழிலை உடைய ஜானை அணைய நாயகன் குறை பெற விரும்பி சொல்ல அதற்கு கலக்கஞ்செய் பாங்கன் கிலேசத்தை சொன்னது. அப்ப கொலை களிற்று அண்ணல் என்று அது வந்திருக்குமா, களிற்று அண்ணல் என்று வந்திருக்குமா என்ன? கொலை களிட்டு இங்க வந்திருக்குது கொலை தொழிலை உடைய யானை. அப்ப களிட்டு ஏன் அங்க அதுல நாயகனை அண்ணல் என்று சொல்லியிருக்கு. சரி, தெளிவுரை மேறு முதலாகிய மலைகளை காற்றானது மேல் கீழாக்கி ஒடித்து மென்மேல் போகட ஆகாயமும் பூமியும் கடலே கலங்குதல் அடைந்த அந்நாளிலும் உனக்கொரு சலிப்பற்றிருப்பை நறுநாட்டம் கமல்கின்ற கொன்றை பூவாலே நெருங்கின மாலை அணிந்த திருச்சிற்றம்பலவன் அவனுடைய அருள் இல்லவர் போல் நடுக்கத்தை அடைந்து இங்கன் ஏன் தான் வள்ளலே உன்னுடைய மனம் வருந்துகின்றதே. வலியழி உரைத்தல் என்பது பாங்கன் கவன்று உரையா நிற்ப முன்பு இத்தன்மையனாகிய யான் இன்று ஒரு சிறு மான் விழிக்கு இவ்வாறு ஆயினேன்
என தலைமகன் தன் வலி அழிந்தமை கூறி வருந்தான் இட்டல். தலைப்படு சால்வின் சால்விக்கும் தளரேன் சித்தம் அனு என்று மலைத்தறிலை சிறு திங்கள் அனு திருப்பி படியுங்க. நீங்கள் இடையில ஏதோ கட் பண்ணப்பட்டு திருப்பி படியுங்க. தலைப்படு சால்வினுக்கும் தளரேன் சித்தம் பித்தன் என்று மலைத்தறிவார் இல்லை யாரையும் தேற்றுவன் எத்துணையும் கலை சிறு திங்கள் மிளைத்த சிற்றம்பலவன் கைலை மலை சிறுமான் விழியால் அழிவிற்று மயங்கினனே கொழு. நிறை பொறை தேற்றம் நிதியொடு சால்பு மதியொரு நோக்கிற்கு வாடினேன் என்றது. இதன் பொருள் நிறைந்த புலன்களை நிறுத்தலும் பொறை உடைமையையும் தெளிவுடைமையும் உலகத்தோடு ஒழுக்கமும் அமைவுடைமையும் 5 குணங்களையும் மான்கன்றின் நோக்கம் பெற்றவள் நயனா விகாரத்தால் இழந்தேன் என்றது தெளிவுரை. தலைமையான சால்புடைமையானும் உள்ளம் குறைவுபடேன். தலைமையான சால்வென்னே நிறையும் குறையும் கூடிய சால்வென்று படும். வேறுபட விசாரித்தாய் கான் என்று மாறுபட்டு அறிவாரும் இல்லை தெளிவுடைமை தோன்றுகின்றது. எங்கனே கலங்கினவர்களையும் எவ்வளவு செல்ல தெளிப்பேன். கலங்கினாரை தெளிவிக்கை உலக நீதி ஆகையால் நீதி உடைமை தோன்றுகிறது. ஒரு கலையாகிய சிறு பிறையை சூடின சிற்றம்பலநாதனுடைய கைலாய திருமலையில் இளைய மான் விழியால் அயர்ந்து மயங்கினேன். இப்ப இந்த அதிகாரம் 2வது அதிகாரத்துல 30 பாட்டு இருக்கு. இனித்தான் 8வது பாட்டுக்கு போறோம். ஆனா 400 பாட்டுக்கள்ல நாங்கள் 26வது பாட்டுக்கு போவோம். அப்ப நான் யோசிக்கிறேன் 30 பாட்டோட நிப்பாட்டுவோமா இல்லாட்டி இந்த 2வது அதிகாரம் 30 பாட்டையும் முடிப்போமா? ஏனென்றா நாங்கள் எனக்கு தோன்றுறது என்னென்றா 30 ஒரு நாளைக்கு படிச்சு கொண்டு போக ஈஸியா இருக்கும். ஒரு விளக்கமும் இருக்கும். இல்லாட்டி 2வது அதிகாரத்தை முடிக்கணும் நீங்கள் விரும்புறீங்களா? என்ன சொல்லுங்க யாராவது? உங்களோட கணக்கின்படியே இன்னும் 22 இருக்குது. 22 இருக்குது. அது ஒரு அரை மணித்தியாலம் கூட வேணும். ஆனால் இந்த பாட்டுக்கள் 400 பாட்டுக்கள்ல 30ஓட நிப்பாட்டினா ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் அந்த 30 படிச்சு கொண்டு போவோமோ இல்லாட்டி அதிகாரமா முடிக்கிறதோ உங்களுக்கு விருப்பம். எனக்கு இன்றைக்கு 30ஓட நிப்பாட்டி அதுக்குள்ள ஒரு விளக்கத்தை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கதைப்போம் என்று ஒரு யோசனை வருகுது. சும்மா படிச்சொண்டு போகாமல். என்ன செல்வனாயம்மா சொல்லுங்க. அது நல்ல போல இருக்கும். எது ஓ அம்மா ஒரு 30ஓட நிப்பாட்டுவோம். அப்ப எத்தனை இருக்கு மொத்தம்? 400 பாட்டுகள் இருக்கம்மா. ஆனா நாங்கள் இது இப்ப 1ஆம் அதிகாரம் 18 பாட்டு முடிச்சு இப்ப 2ஆம் அதிகாரத்துல 8வது பாட்டுக்கு போயிருக்கிறோம். 2வது பாட்டுல 30 பாட்டு 30 பாட்டு படிக்கிறதுக்கு இன்னும் மரமத்தியால 30 அட்லீஸ்ட் 45 நிமிடமாவது வேணும். ஒரு பாட்டோட விட இல்லையே கொழு பொழிப்பு தெளிவண்டு எல்லாம் வருது. அப்ப உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்கிறேன். உங்களுக்கு 2வது அதிகாரம் முடிப்போமா? எடுக்கிற சரி. ஏனண்டா இது ஒரு பொதுவா நாங்க படிச்சு கொண்டு போற மாதிரி தான் இருக்கு. இன்னும் அந்த ஆழ்ந்து அதுக்குள்ள உள்ள அந்த பொருளை எடுக்கும். பொருளுக்கு போக வேணும். அப்ப நாங்கள் ஒரு இத சும்மா 4 பேர் சேர்ந்து கதை கேட்க ஏதோ ஒன்று வருந்தானே. ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி கதைப்போம். அப்ப இப்ப அண்டி விதியோடு வருத்தல் படியுங்க. 30ஆவதோட நிப்பாடுறார். விதியோடு வருத்தல் என்பது வலி இழந்தமை கூறி வருந்தான். வலி அழுந்தமை வலி அழுந்தமை கூறி ஒவ்வொரு சொல்லுக்குள்ளுக்கும் பொருள் வேறுபடுது. அதனுடைய நாங்கள் ஒரு எழுத்தும் பிழை இல்லாம வாசிக்கணும். இது சரியான இலக்கணம் அமைந்த நூல் இந்த திருக்கோவைய. கமலா நான் லீவ் பண்றேன்னா சரி. ஓகே. வலி அழிந்தமை கூறி வருந்தான் என்று தலைமகன் பாங்கனொடு புலந்து வெள்கி யான் செய்த நல்வினையும் வந்து பயன் தந்ததில்லை என தன் விதியோடு வெறுத்து கூறுகின்ற நல்வினையும் நயம் தந்தின்று வந்து நடுங்கும் இன்மேல் கொள்வினை வல்லன் கோங்கரும்பாம் என்று பாங்கன் சொல்ல வல்வினை மேருவில் வைத்தவன் தில்லை தொழாரின்
வெள்கி தொல்வினையால் துயரும் எனது ஆறுயிர் துப்புரவே கொழு. கல்விமிகு வாங்கன் களற வெள்கி செல்வமிகு சிலம்பன் தெரிந்து செப்பியது. இதன் பொருள் கல்வியால் மிக்க பாங்கன் மறுப்ப செல்வத்தாலே பாங்கன் மறுக்க செல்வத்தாலே மிக்க மயிலையினை உடையவன் ஆய்ந்து சொல். மயிலையினை அதான் அந்த மயிலையில இருக்கிறவர் தான் மயிலை. கல்வியான் மிக்க பாங்கன் மறுப்பு செல்வத்தாலே மிக்க மலையினை உடையவன் ஆராய்ந்து சொல்லியது. தெளிவுரை துளும்பா நின்ற மின்னல் போன்ற இடையின் மேலே கொலை தொழிலை கற்ற ஒத்த முலைகளை காணும் என்று பாங்கன் என்னை துவளச் சொல்ல வில்லினது கொல்லும் தொழிலை மேரு என்னும் மலையிடத்து உண்டாக்கினவன் அவனுடைய திசை நோக்கி கும்பிட மாட்டாரை போல மேனி வெளுத்து முன்பு செய்த தீவினையால் வருந்துகின்ற எனது பெறுதற்கரிய உயிர் வலியுறும்படி நான் இம்மையில் செய்த புண்ணியமும் வந்து பயன்பட்டதில்லை. அவருக்கு சரியான துக்கம் வந்துட்டது. தன் எல்லா பலன்களும் போச்சாம். இதுல தோல்வி அடைந்த மாதிரிதான் அவர் நச்சு கவலைப்படுறார். உட்புறப்பு செய்த தீவினையை இப்புறப்பு செய்த நன்வினை கெடுக்கும் என்பார்கள். என் அளவில் அதுவும் கண்டிலேன் என்பது கருத்து. சொல்றானே பாங்கன் நொந்துரைத்தல். பாங்கன் நொந்துரைத்தல் என்பது விதியோடு வெறுத்து வருந்தான் இப்ப கண்ட பாங்கன் அமிர்தமும் மழையும் தங்குணம் கெடினும் நின் குணம் கெடாத நீ ஒருத்தி காரணமாக நின் சீலத்தை நினையாதவாறு இவ்வாறாக எனது தீவினையின் பயனாம். இத்தனை அன்றோ எனத்தானும் அவனோடு கூட வருந்தான் இட்டல். முதல் தலைவன் வருந்தினவர், இப்ப பாங்கனும் சேர்ந்து வருந்துற. ஆலத்தினால் அமிர்தாக்கிய போந்தில்லை அம்பலம் போல் கோலத்தினாள் பொருட்டாக அமிர்தம் குணங்கெடினும் காலத்தினால் மழை மாறினும் மாறா கவிகை நின் பொற்சீலத்தை நீயும் நினையாது ஒளிவதென் தீவினையே. கொடு இன்னுயிர் பாங்கன் ஏழையை சுட்டி நின்னது தன்மை நினைந்திலை என்றது. இதன் பொருள் இனிய உயிர் போன்ற தோழன் தலைவியை குறித்து உன்னுடைய நிலையை நீ நினைந்து பார்க்கவில்லை என்றது. தெளிவுரை நஞ்சை அமுதம் செய்யும்படி திருவுள்ளத்து கொண்ட சுவாமி அவனுடைய பெரும்பெற்ற புலியூரில் திரு அம்பலத்தை ஒத்த அழகினை உடையாள் காரணமாக அமுதமானது தன் சுவை மாறி கைப்பினும் பெய்யும் காலத்து மழை பொய்யாதொழியினும் தவிராத கொடையினை உடைய உன்னுடைய அழகிய ஆசாரத்தை நீயும் நினையாது மறக்க வேண்டினது நான் செய்த பாவம் இத்தனை என்பது. ராஜலட்சுமி இயலிடம் கேட்டாள். ராஜலட்சுமி நிக்கிறீங்களோ? தனா படியுங்க. தனா அவ பிசி போல, நீங்க படியுங்க. பேபியோட இருக்கிறவ. இயலிடம் கேட்டல் என்பது தலைமகனுடன் கூடி வருந்தா நின்ற பாகன் பாகனுக்கும் பாகனண்டா தேடையன ஜானைப்பா. இது பாங்கன், இது தோழன். பாங்கன் யானும் இவனுடன் கூட வருந்தினால் இவனை ஆற்றுவிப்பாரில்லை என அது பற்று கோடாக தான் ஆற்றி நின்ற அது கிடக்க நின்றாற் காணப்பட்ட வடிவுக்கு இயல் யாது இடம் யாது கூறுவாயாக என அவளுடைய இயலும் இடமும் கீழா நிற்றல். பாட்டப்படிங்க. நின்னுடைய நீர்மையும் நீயும் இவ்வாறு நினைத்தெருட்டும் என்னுடைய நீர்மை இது தேதில்லை ஏர்கொள் முக்கண் என்பது என்னென்பதே தில்லை ஏர்கொள் முக்கண் மண்ணுடை மால்வரையோ
மலரோ விசம்போ மலரோ விசும்போ சும்போ மலரோ விசும்போ சிலம்பா என்னிடம் யாதியல் நின்னை இன்னே செய்த இங்கொடிக்கே கொழு கழுமலமெய்திய காதல் தோழன் செழுமலை நாடனைத் தெரிந்து வினாயது. இதன் பொருள் நாயகன் கிளேசித்ததற்கு வருத்தமுற்ற காதல் தோழன் வளப்பமுடைய மலையின் மேலுண்டாகிய நாட்டினை உடையவனை ஆராய்ந்து கேட்டது. தெளிவுரை நின்னுடைய தன்மையும் நீயும் இத்தன்மையாய் விட்டன என்றால் உன்னை தெளிவிப்பேன் என்கின்ற என்னுடைய தன்மை இது எதனில் ஏற்பட்டதொன்று. பெரும்பற்ற புலியூரில் உளனாகி அழகுக்கு அழகு கொண்ட 3 திருநயனங்களையுடைய பெருமலையோ அதாவது வரைய மகளிர் என்று படும் தாமரை பூவோ இலக்குமி என்று படும் ஆகாயமோ வானவர் மகளிர் என்று படும் நாயகனே இவற்றில் அவளுக்கு இருந்த இடம்தான் அவளுடைய இயல்பு யாது அவளுக்கு இடம் எந்த இடம்தான் அவளுக்கு இடம் எந்த இடம்தான் அவளுடைய இயல்பு யாது சொல்வாயாக. இயலிடங்கூறல் இயலிடங்கூறல் என்பது இயல் இடம் கேட்ட பாங்கனுக்கு தான் அவளை எய்தினாற் போல பெரியதொரு ஆற்றுதலை உடையனாய் நின்று என்னாற் காணப்பட்ட வடிவுக்கு இயல் இவை இடம் இது என்ற இயலும் இடமும் கூறானிட்ட விழியால் பிணையாம் விளங்கியலான் மயிலாம் விளட்டு மொழியால் கிளியாம் முதுவானவர் தம்முடி தொகைகள் களியா களல் தில்லை கூத்தன் கைலை முத்தம் மலைத்தேன் கொளியா திகழும் பொழிற்கு எழிலாம் எங்குல தெய்வமே கொழு அழுங்கல் எய்திய ஆறுயிர் பாங்கற்கு செழுங்கதிர் வேலோன் தெரிந்து செப்பியது. இதன் பொருள் நாயகனுடைய அச்சத்துக்கு வருந்தின அரிய உயிர் தோழனுக்கு வளமையும் ஒளியும் உள்ளதொரு வேலையுடையவன் ஆராய்ந்து சொன்னது. தெளிவுரை நோக்கத்தால் மான் என்று சொல்லலாம், விலகுகின்ற சாயலால் மயில் எனலாம், கொஞ்சம் மழலையால் கிளி எனலாம். மிக்க தேவர்கள் பலரும் வந்து வணங்குகையால் அவருடைய முடித்திரர்கள் மரபு தவறாமையுடைய களலையுடைய பெரும்பெற்ற புலியூரில் முதல்வரின் கைலாய மலையில் தோன்றும் தேன் அருவியானது முத்துக்களை கொளித்தாற்போல விளங்குகின்ற காவுக்கு அழகாய் நிற்பவள் எம்முடைய குலதெய்வம். காண்டா சோலை, அப்ப காவுக்கு அழகாண்ட சோலைக்கு அழகாய் நிற்பவள் நம்முடைய குலதெய்வம். அண்டிபடியுங்கோ இதோட நிப்பாடுறது. வற்புறுத்தல் வற்புறுத்தல் என்பது இயலிடம் கூற கேட்ட பாங்கன் நீ சொன்ன கைல இடத்தே சென்று இப்பெற்றியாளை கண்டு இப்பொழுதே வருவான், அவ்வளவும் நீ யாற்றுவாய் ஆதால் வேண்டுமென தலைமகனை வற்புறுத்தான் இற்றல். குயிலை சிலம்படி கொம்பினை தில்லையங்கூத்தபிரான் கைலை சிலம்பினை பூம்புனம் காக்கும் கருங்கண் செவ்வாய் மயிலை சிலம்பனை கண்டு யான் போய் வருவனன் வன்பூ கொடிகள் பயில சிலம்பெதிர் குய்ப்பண்ணை நன்னும் பனிக்கரையே கொழு. பெயர்ந்துரை உயர்த்துங்க, குரல் பண்ணுங்க, மேலுக்கு கொஞ்சம் குரல் பண்ணும். பெயர்ந்துரைத்த பெருவரை நாடனை வயங்கொழு புகழோன் வற்புறுத்தியது. இதன் பொருள் ஆற்றாமையில் நீக்கி இடன் இயல்பு சொன்ன பெரிய மலை போல் மேலுண்டாகிய நாட்டிற்கு தலைவனை பூமியில் பொருந்தின புகழுடைய பாங்கன் வற்புறுத்தியது. இறைவனுக்கு பூமியில இருக்கிற பொருந்தின புகழனுடைய பாங்கன் தோழன் வலியுறுத்தியது. தெளிவுரை வார்த்தையில் குயிலை ஒப்பாளை சிலம்பை அடியில் உடையதொரு வஞ்சி கொடியினை ஒப்பாளை பெரும்பெற்ற புலியூரில் கூத்தனாய் எமது சுவாமியுடைய ஸ்ரீ கைலாய மலையில் பச்சன அழகிய புலங்காக்கின்ற கரிய
கண்களுடைய சிவந்த வாயினையும் உடையவளாய் மயிலை போன்ற சாயலை உடையாளை நாயகனே நான் போய் கண்டு வர கடவேன். பலவி வள்ளி சாதத்தை ஒத்த பாங்கிமார்கள் பலகாலம் சிலம்பெதிர் கூவி களிக்கின்ற விளையாட்டு பொருந்தின பள்ளிக்கரையிடத்து நான் போய் பார்த்து வருவேன். நீ கிரேசியாது ஒழிக்க வேண்டும். அவர் ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.